ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்வதி கிச்சன். டுடே நம்ம பார்க்க போகிற ரெசிபி மெதுவடை எப்படி மொறுமொறுன்னு செய்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் பிடிக்காமல் ஃபஸ்ட்டு நான் 2 மணி நேரம் உளுந்த ஊற வச்சு அடைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அரிசிக்கு மாவு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம், மிளகு, உப்பு, இப்போ இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணி வச்சுருக்க எல்லாமே போட்டுக்கிறேன். உளுந்து நான் 2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி விடாமல் அரைச்சி நல்லா சாஃப்டாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது எடுத்து வச்சுருக்கேன். நான் 4 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் அரிசி மாவு சேர்த்தா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், எண்ணெய் பிடிக்காது. ஸோ அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கடாய் வச்சு எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒன்று ஒன்றா தட்டி போட்டுக்கலாம். வாழை இலையில் தட்டி போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஹோல்ஸ் வச்சா நல்லா கரெக்டாக இருக்கும். போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ஹை ஸ்பீட்லன்னா மேலே நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேம் வச்சு திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பபுள்லாம் கொஞ்சம் இது பண்ணதுக்கப்புறமா நம்ம வடையை எடுத்துக்கலாம். எல்லா வடையுமே இந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் தண்ணி விடாமல் அரைச்சி ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் போட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் பிடிக்காது, நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். உளுத்த வடை போட்டால் யார் யாருக்கு எண்ணெய் பிடிக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். இப்போது இந்த மாதிரி நான் அழகாக போட்டு எடுத்துட்டேன். வீட்டில் எப்படி இருந்ததுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.